எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வ ஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த ஆலோசனை தருவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய ஜாதகப்படி என்ன திசாபுத்தி நடக்குது, உங்கள் லக்னம் என்ன, ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்பதை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். அந்த காலத்தில் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் 10-12 குழந்தைகள்லாம் தவழ்ந்த காலம்லாம் இருந்தது. இப்போ ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும் அப்படின்னாலே நிறைய மருத்துவமனை ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குது தம்பதியர்களுக்கு. குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் சார். இந்த குழந்தை பாக்கியத்திற்கு நிறைய தம்பதிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சொன்னாலும் நிறைய குழந்தைகள் இருந்த சமுதாயம் இது. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5வது ஸ்தானம், 9வது ஸ்தானம், குரு பகவான் அமைப்பு, இதெல்லாம் பார்க்கணும். இந்த அமைப்புகளை வச்சு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டுலாம். பட் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது பெரிய கவலைகள் வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கிறதோ அந்த பரிகாரத்தை பக்குவமாக செய்கிறோம். பல பேருக்கு என்ன ஒரு விஷயம் இல்லைன்னா அதில் ஒரு பொறுமை இருக்க மாட்டேங்குது. என்ன இவ்வளோ காலம் செய்ய சொல்கிறீங்களே இந்த பரிகாரத்தை அப்படின்னு கேட்குறாங்க. தொடர்ச்சியாக பண்ணணும். நம்முடைய பூர்வ புண்ணியத்துடைய பாதிப்பை பொறுத்து தான். பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு முறை பரிகாரம் பண்ணால் போதும். பூர்வ புண்ணியம் கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய பரிகாரம் பண்ணணும். அப்போது உங்களுடைய ஜாதக ரீதியாக கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்திற்கு பரிகாரம் இருக்கிறது, அதை செய்யணும். அந்த பரிகாரத்தை உங்களுடைய ஜாதகப்படி நான் சொல்கிறது, அதை செய்கிற போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை என்று கவலைப்படக்கூடிய யாராக இருந்தாலும் 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, 10 வருஷம் ஆயிடுச்சுங்க திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்தாலும் நிச்சயமாக உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் இருக்கும். அதை என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க, நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பொதுவான பரிகாரம். இந்த பொதுவான பரிகாரத்தையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தை காட்டி அதன்படியான பரிகாரத்தை செய்யுங்க, நிச்சயம் குழந்தை பாக்கியம் அமையும். பொதுவான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம், அந்த அரச மரத்தை 108 முறை சுற்றி வரணும். அரச மரத்தின் கீழே ஒரு 9 நிமிடத்திற்கு குறையாமல் உட்கார்ந்துருக்கணும். அங்கே உட்கார்ந்துருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓம் கணேசாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை, ஓம் கணேசாய நமகங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். என்ன தடை இருந்தாலும் விலகணும், நல்லபடியாக குழந்தை பாக்கியம் உண்டாகணும்னு வேண்டிக்கோங்க. நல்ல செய்தி வரும். மீண்டும் சொல்கிறேன், இது பொதுவான பரிகாரம். அவரவர் ஜாதகப்படியான பரிகாரங்களை செய்கிற போது விரைவில் பலன் கிடைக்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேரு பத்மான் மாடல். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. பவானி சாகர். சரி, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக கேட்குறேங்க மேடம். மகனோட பேரு, வயது சொல்லுங்க. நிதிஷ்குமார், வயசு 27. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி விருச்சக ராசி, விருச்சக லக்னம், அனுச நட்சத்திரம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க? பையனுக்கு வேலை எப்படி இருக்குங்க, கல்யாணம், உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. ஆனால் டிவி வால்யூம் குறைச்சிருங்கம்மா. சரி. வணக்கம்மா. மாடல். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது தங்கள் அன்பு மகன் தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்படித்தான் வேலை வேணும், இல்லாட்டா இப்படித்தான் திருமண வாழ்க்கை வேணும்னு எந்த கணக்கும் வச்சுக்கிடக்கூடாது. சரிங்களா? சில விஷயங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு பிடிவாதமாக இருக்கார், இப்படித்தான் இருப்பேன்னு மாதிரி சில பிடிவாதங்கள் அவருடைய ஜாதகத்தின்படி தென்படுகிறது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் இவர் பிறந்த நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், அந்த அனுஷம் நட்சத்திரம் அன்று திருவண்ணாமலை கிரிவலம் வர சொல்லுங்க. இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வருகிற போது இந்த ஆண்டிலேயே இவருக்கு வேலைக்கான ஒரு முன்னேற்றமான செய்தி வர துவங்கிடும். சரிங்களா? படிப்படியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல செய்தியாக வரும். அனுஷம் நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வரும்போது திருவண்ணாமலை கிரிவலம் வரட்டும், நல்ல செய்திகள் வரும். வாழ்த்துக்கள்.
நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பத்மாவதி. எந்த ஊர்ல இருந்துமா? பெரம்பலூர்ல இருக்கு. சரி, யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்காக. சரி, மகனோட பேரு வயது சொல்லுங்க. சரி. ஹரி. 29/2003. 2003 பிறந்திருக்கிறார். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரம். கும்ப லக்னம். சரிம்மா. ராசி மிதுன ராசி. சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? நல்ல வேலை அமையணும், சொந்த வீடு அமையணும். சரி, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? பெரம்பலூர்ல இருந்து. பெரம்பலூர், நல்லதுமா. அதாவது நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அது ஜாதகத்தில் காட்டுது அப்படின்னா, முன்னோர்கள் சாபம் தோஷம் நிறைய இருக்குன்னு இவருடைய ஜாதகத்தில் இருக்குது. பொதுவாக என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமைகளில் அன்னதானம் பண்ணணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானம் பண்ணிக்கிட்டே வரணும். சனிக்கிழமை நீ தோறும் அன்னதானம் உங்கள் குடும்பத்தார் செய்து கொண்டு வந்தால் உங்கள் பையன் செட்டில் ஆகிறது மட்டுமில்லை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் விலகும். நீங்கள் வீடு கட்டுவது என்பது ஒரு எளிதாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. அதனால முதல்ல அன்னதானம் செய்ய தொடங்குங்கள். ஒரு படிப்படியான வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. அம்மா திருப்பூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? பொண்ணுக்காண்டி கேட்குறேன் மேம். மகளோட பேரு வயது சொல்லுங்கம்மா. சிவசங்கரி மேம். வயதுமா? வயசு 24 மேம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, தனுசு லக்னம் மேம். சரிம்மா, டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. திருமணத்துக்காக கேக்குறீங்க, பேசலாம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. சரிங்க மேம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது உங்கள் குடும்பத்தில்மா ஏற்கனவே திருமணம் லேட்டானவங்களோ குடும்பத்தில் உடல்நல பிரச்சனை உடையவங்களோ யாராவது இருக்காங்களாம்மா? அப்பா அம்மாவுக்கு தான் சார் கொஞ்சம் உடல்நல. சரிங்கம்மா. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, மாந்தி தோஷம் குடும்பத்தில் இருக்குமா. உங்களுடைய குடும்பத்தில் மாந்தி தோஷம் அப்படின்னு சுட்டி காட்டப்படுது. சரிங்களா? இது இந்த தோஷம் வந்து நிறைய பாதிப்புகளை இந்த குடும்பத்தில் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு வரும் இந்த உங்களுடைய இவங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் வருவதற்கு திருமண செய்தி இங்கே எதிர்பார்க்குறீங்கன்னா, கடத்தர தோஷமும் ஜாதகத்தில் இருக்குது. அது கொஞ்சம் திருமண தடைகளை கொடுக்கும். இது விலகுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயில் பிரத்தியங்கரா எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். பிரத்தியங்கரா தேவி வழிபாடுங்கிறது இந்த கலியுகத்திலே உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு. பிரத்தியங்கரா தேவி வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் பிரத்தியங்கரா தேவியை சென்று வழிபட்டு பிரத்தியங்கரா தேவிக்கு தீபம் போடணும். 6 தீபம் போடணும். 6 தீபம் ஏற்றி பிரத்தியங்கரா தேவி வழிபட்டு கொண்டு வருகிற போது விரைவில் உங்களுக்கு நல்ல திருமண செய்திங்கிறது கூடி வந்துடும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. குழந்தை செல்வதற்கு ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார். அதே மாதிரி வந்து இப்போ ஜாதகத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? ரொம்ப நல்லதுமா. அதாவது குழந்தை செல்வத்தை பற்றி பேசும்போது ஜாதகங்களில் நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டு வராங்க. முதல்ல வந்து அதுக்கு ஒரு ஸ்தூபின்னு சொல்கிறோம். குழந்தை புத்திர பாக்கிய ஸ்தூபின்னு ஒரு கணக்கீடு பண்ணுவோம். அதுலேயே பிரச்சனைகள் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு விடிச்சுக்கோங்களேன். அந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்குனாலே கணவருக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். ஒன்று அவருடைய கேரக்டரில் குறை இருக்கணும், இல்லாட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கும். அதை வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ அந்த செவ்வாய் பாதிப்பு இருக்கிறது போது அதே மாதிரியான தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணை தான் பொதுவாக சேர்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அதே மாதிரி தோஷம் இருக்கக்கூடிய பையனை ஏன் சேர்க்கணும்னு சொல்கிறோம்னா, மைனஸும் சேரும்போது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறுது, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் சால்வ் ஆகும். நேரில் வந்து பல பேரை பார்க்க சொல்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு வரியில் பதில் சொல்வது என்பது ஜோதிடத்தில் அப்படி முடியாது. சில விஷயங்களுக்கு எளிமையாக காட்டக்கூடிய விஷயங்களுக்கு சொல்லிடுவோம். நம்ம அன்பு நேயர்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையுமே ஒரு வரியில் சொல்லிடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அடித்து எங்களுக்கு உடனே அந்த பதிலை சொல்லுங்கன்னு அந்த செல்ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம். அது நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த நம்பர் கன்சல்டேஷனுக்கு உரிய நம்பர். அதை தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் நேராக வரத்துக்குரிய அப்பாயின்மெண்ட்டுக்குரிய நம்பர். நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியுடைய நம்பர் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த நம்பரில் தான் நீங்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடியும், இந்த நிகழ்ச்சிக்குரிய கேள்விகள் கேட்க முடியும். அப்போ நீங்கள் நேராக வர சொல்கிறதுடைய மிக முக்கியமான நோக்கம், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, அதைக்கு உரிய விஷயத்தை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். ஒருத்தருடைய ஜாதகம் பத்தாது, அந்த ஃபேமிலி ஜாதகம் தேவைப்படும். தாய் தகப்பனுடைய ஜாதகத்தை வச்சும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த ஜாதகங்களை வச்சுக்கிட்டு என்ன குறை இருக்குது, எதனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு என்று நாம் முழுமையாக ஆராய வேண்டி இருக்கிறது.
அதில் தான் எல்லா ஜாதகங்களையும் பார்க்கணும், நேரம் பத்தாது, நீங்கள் நேரில் வந்து எங்களை சந்தியுங்கள் அப்படிங்கிறதை நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி நேரில் பார்க்கும்போது மேடம் இப்போ இவங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியும். நான் சொல்ல மாதிரி இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனை அது நிறைய பேர் வராங்க, உடனே தீர்வுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுடைய ஜாதக ரீதியான பரிகாரம் அது செய்கிறோம், அப்போ உடனே அதுக்குரிய பலன் கிடைக்கும். சார், திருமண தடையில் முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து இந்த ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதனாலேயே நிறைய திருமணங்கள் வந்து நடைபெறுறதுல சிக்கல் இருக்குது, தடை தாமதம் இருக்குது. அதுவும் அந்த ஜாதகக்காரருக்கு வந்து சரி எனக்கு திருமணமே வேண்டாம் போங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு சூழல். இந்த தோஷம் நீங்கிறதுக்கு பரிகாரம் இருக்கா? அதாவது இந்த காலகட்டத்தில் பெண்கள் எங்களுக்கு திருமணமே வேண்டாம் அப்படி முடிவெடுக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து ஜோதிடத்தில் பார்க்கும்போது நம்மளை சந்திக்கிறாங்க, சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார், நாங்கள் எதுக்கு ஒரு பையனுக்கு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நாங்கள் வாழணும், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கோம், ஒருத்தருக்கு நாங்கள் அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் எங்கே என்ன சார் இருந்துச்சு? நான் நல்லா சம்பாதிச்சேன், எங்கள் அப்பாவுக்கு பாருங்கள் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், வீடே கூட கட்டி கொடுத்துருக்கேன் சார், அவ்வளவு நான் நல்லா இருக்கேன், இன்னொருத்தருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமான்னு என்ன சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு அவசியம் கேட்குறாங்க. சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம், இதைத்தான் ஆண் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாணம் ஆகலை நிறைய பேர் ஆண்கள் தொடர்பு கொள்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா பழைய காலத்தில் பார்த்த பார்வை வேற, இன்னைக்கு பெண்களுடைய எண்ணங்கள் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டி வேற. அது புரிந்து நடந்து கொண்டாலே திருமண தடை விலகும். இப்போ நீங்கள் முக்கியமான கேள்வி கேட்டீங்க, மாங்கல்ய தோஷம். இந்த மாங்கல்ய தோஷம் மிக கடுமையாக ஜாதகங்களில் இருக்குது, அஷ்டமஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மாங்கல்ய தோஷம் மிக கடுமையாக இருக்குது அப்படின்னா அதற்கு உள்ள எளிமையான பரிகாரம் முன்னோர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா மண் பானை ஒன்று எடுத்துக்கிடுவாங்க. அந்த மண் பானையில் பல்வேறு கலர்கள் பூசுவாங்க. இப்போ நீங்கள் பெயிண்டில் பண்ணாலும் சரி, சும்மா கலரை பூசி விட்டாலும் சரி, பல வண்ணங்கள் பூசணும் மண்பானையில். அந்த மண்பானை முழுக்க நீர் நிரப்பி வச்சிடும், தண்ணியை கொட்டி வைக்கிறோம். தண்ணியை கொட்டி வச்சு ஒரு மண்பானையில் சுற்றி வர பல கலர்களை பூசிட்டு அந்த மண்பானைக்கு பூக்கள் சுட்டி வைக்கிறோம். பூக்கள் சுட்டி வச்சு ஒரு திருமணத்துக்கு தயார் பண்ணுற மாதிரி அது அர்த்தம். அப்படி பூக்கள் எல்லாம் சூட்டி வச்சுட்டு பிறகு ஒரு ஆணுக்கு வந்து திருமண தடை இப்போ இருக்குது அப்படின்னா அவரை என்ன பண்ணணும்னா அந்த நீர் நிரப்பப்பட்ட அந்த மண்பானை தான், வேற பானை இல்லை, மண்பானை நிறைய பெயிண்ட் அடிச்சிருக்கணும், உள்ள தண்ணீர் ஒப்பியிருக்கணும், மாலை சூட்டப்பட்டிருக்கணும். அது முறைப்படி அந்த என்ன பண்ணணும், மனசில் வேண்டிக்கிட்டு திருமண தடை இருக்குது அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த மண்பானையை காலால் எட்டி உதைக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காலால் அது உதைக்கும் போது மண்பானை இந்த தண்ணியோட கொட்டி மண்பானை உடைஞ்சு விடுது. இது ஒரு தோஷம் நீங்கக்கூடிய பரிகாரமாக நம்ம முன்னோர்கள் செய்திருக்காங்க. மாங்கல்ய தோஷத்திற்குரிய பரிகாரமாக இது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மண்பானை உடையும் அதில் இருக்கும் தண்ணீர் உடையும் எல்லாம் வெளியே போயிடும், பானை உடையும், அதோட தோஷம் கழிந்தது என்று நம்முடைய சமுதாயத்தில் நம்பப்பட்ட ஒரு பரிகாரம். அதை செய்து பார்க்கலாம். கடுமையான மாங்கல்ய தோஷங்களுக்கு இந்த பரிகாரம் அற்புதமான பலன் தருகிறது. இது வரைக்கும் தெரியாத ஒரு புதுமையான பரிகாரமா இருக்கு. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? அம்மா நாங்க பொள்ளாச்சி பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்காக கேட்கணும். பையனோட பேரு வயது சொல்லுங்க. பையன் பேர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் 2006. 2006ல பிறந்திருக்கிறார். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மீன ராசிக்கு ரேவதி நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் பேரு. சரி, உங்க கேள்வி என்னம்மா? பையன் கொஞ்சம் படிப்பு சரியில்லைங்க மேடம், கொஞ்சம் சேர்த்துட்டீங்க. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. சொல்லுங்க சார். வணக்கம்மா, நான் சொல்கிறேன். அதுக்குள்ள உங்கள் கேள்வி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். எனக்கு நீங்கள் சொல்கிறது அந்த ஒலி சரியாக எனக்கு புரியல. என்ன கேட்டீங்க நீங்கள்? பையனுக்கு படிப்பு கொஞ்சம் சரியில்லைங்க சார். பையனுக்கு படிப்பு படிப்பு சரியில்லை, சேர்க்கை சரியில்லை, ரெண்டையும் சொல்ல வரீங்க இல்லைங்களாம்மா? ஆமாங்க. நல்லதுமா. அதாவது இப்போ இவருக்கு என்ன கேட்டிங்கன்னா 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குமா. உங்கள் மகனுக்கு இப்போ நடக்கக்கூடியது 7.5 சனி நடக்கும்போது பெற்றவர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குமா. பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட வேண்டிய பொறுப்பு. நீ திருந்துடா, நீ இப்படி இருடான்னு சொன்னால் அவங்க இருக்க மாட்டாங்க. பல பேரண்ட்ஸ் வந்து வாழ்ந்து காட்டணும். வீட்டில் அப்பா வந்து ஒரு தவறை பண்ணிட்டு இருக்காரு, பையன் பார்த்துக்கிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். நீ தப்பு பண்ணாதான்னு பையன்ட்ட சொன்னால் பையன் எப்படி கேட்பாரு? அப்பா தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா தப்பு பண்ணாமல் வாழ்ந்து காட்டணும். அதுதான் அவங்க ரோல் மாடலாக பிள்ளைங்க எடுத்துக்கிட்டுறாங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், இவருக்கு 7.5 சனியுடைய பிடி கடுமையாக இருப்பதனால ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏதோ ஒரு குழப்பங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கும். இது நீங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு படிப்பு நல்லா வரணும், சேர்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா புதன்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமையும் நரசிம்மர் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி நரசிம்மர் மந்திரங்களை சொல்ல தொடங்குங்க. நரசிம்மர் ஸ்லோகம் நெட்டில் போட்டிங்கன்னா நிறைய ஸ்லோகம் வரும்.
நரசிம்மர் ஸ்லோகங்களை சொல்லுங்க. உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வசதி இல்லை அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் போன்ற தெய்வங்கள் இருக்கும் பாருங்க. அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமைகளிலே அப்படி நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வருகிற போது உங்கள் பையனுடைய கேரக்டர் அப்படி நல்ல மாற்றங்கள் வர துவங்கும். சேர்க்கையும் நன்றாக இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் தான். நன்றி அழைத்தமை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? மேடம் நான் திருவண்ணாமலை. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என்னுடைய கணவருக்காக மேடம். அவரோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. மேடம் அன்பு, 50 வயது ஆகும். ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? பூர நட்சத்திரம் மேடம். சிம்ம ராசி. லக்னம்? லக்னம் தெரியல. சரி, உங்க கேள்வி என்னம்மா? மேடம் ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறாரு. வீட்டுல பற்றே கிடையாது. வீட்டு குடும்பத்தை பத்தி நினைப்பே கிடையாது. கடை வச்சிருக்காரு. கடையிலையும் கூட அதே சிந்தனையோட தான் இருக்காரு. கஸ்டமர் முன்னாடியும் அதை போட்டுட்டே பேசுறாரு. சரிம்மா, கவலைப்படாதீங்க, பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்க கணவருடைய பேர் என்னம்மா? அன்பழகன். அன்பழகன். எவ்வளவு காலமா இப்படி இருக்காருமா? கடந்த 2-3 ஆண்டுகளா இருக்காரா? ரொம்ப காலமா தொடர்ச்சியா அப்படி பிரச்சனை இருக்காமா? ஒரு 20 வருஷமா சாப்பிடுவாரு. ஆனாலும் அதிகமா இல்லைங்க ஐயா. இப்போ ஒரு 3-4 வருஷமா ரொம்ப அதிகமா. அதுதான் இப்போ அவருக்கு வந்து நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்குமா? அதான் கேட்டேன். இப்பொழுது அப்படி பிரச்சனை இருக்கான்னு. நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துலமா காவல் தெய்வம் என்ன இருக்குன்னு பாருங்க. காவல் தெய்வம் அந்த ஒரு கருப்பண்ணசாமி இருக்காரு, ஐயனார் இருக்காரு. இப்படி எந்த காவல் தெய்வம் இருந்தாலும் சனிக்கிழமை என்று சென்று அந்த காவல் தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை போய் மதியத்துக்கு மேல, மத்தியான பொழுது இல்லை சாயந்திர பொழுது போகணும். அந்த காவல் தெய்வத்துக்கு கெட்டி கற்பூரம் இருக்கு பாருங்க. கெட்டி கற்பூரத்தை வச்சு தீபம் ஏத்தி அங்க நின்று ஒரு 5 நிமிடம் இப்படி பிரச்சனை இருக்கு எங்களுக்கு அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு அந்த காவல் தெய்வத்துக்கு இடத்துல வச்சு கருப்பு கயிறு ஒன்று எடுத்து இவர் கையில கட்டி விடணும். கருப்பு கயிறை இவர் கையில கட்டி விடலாம். இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து இவர் கையில கட்டி விடலாம். காவல் தெய்வத்தை நீங்க வேண்டிக்கிட்டே வாங்கினேன். படிப்படியான வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவருடைய குணத்திலையும் வித்தியாசம் தெரியும். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பிசினஸ் ரீதியான பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனைகள் இதெல்லாம் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகளும் தீர துவங்கும். ஃபேமிலி மேல அவர் அக்கறை காட்டுவாரு. நீங்க நிம்மதியா இருக்கலாம். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? காரைக்குடியில இருந்து குமார் பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என்னுடைய பையனுக்காக பேசுறேன் மேடம். மகனோட பேரு, வயது சொல்லுங்க சார். ராகுல், 23 வயது. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? ராசி துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம். சரி, மகனுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க சார்? அவர் யூபிஎஸ்சி ட்ரை பண்றாரு மேடம். அவர் சக்சஸ் பண்ணுவாரா, என்ன வாய்ப்பு இருக்கான்னு பாக்கணும். சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் சார். ராகுலுடைய ஜாதகம் அவருக்கு வந்து அரசு கிரகங்கள் சாதகமா இருக்கு. சரிங்களா? அரசு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உள்ள ஜாதகம் தான். இதில் ப்ரிப்பரேஷனை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லுங்க. ஏன்னா துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலம். போட்டி அதிகமாக இருக்கும். அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்குரிய ப்ரிப்பரேஷன் இன்னும் அதிகம் வேண்டும். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடாது. ஆரம்பத்திலேயே ஒரு ப்ரிப்பரேஷன் அதிகப்படுத்தணும். அது இவருக்கு வெற்றியை விரைவில் தரும். இவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினா மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவார். வாழ்த்துக்கள் சார். பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கவலை, பிள்ளைங்க வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தினா நல்லா இருக்கும், படிக்கிறாங்க நம்ம மறந்துடுறாங்க, இல்லை கவனமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். ஒரு நம்மளுடைய பையன் நல்லா படிப்பான், பொண்ணு நல்லா படிப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் 4வது ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதை வைத்துக்கொண்டே உங்களுடைய எஜுகேஷன் சொல்லிட முடியும். 4வது ஸ்தான அதிபதி எப்படி இருக்கார், புதன் எப்படி இருக்கார், இதெல்லாம் பார்க்கணும். அது பார்த்தாலே உங்களுடைய எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வழிமுறைகள் நிச்சயமாக இருக்கும். ஜாதகத்திலே இருக்குங்க. ஜாதகம்ங்கிறது ஒரு அற்புதம். அதில் எல்லா வகையான விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் எங்கே தோல்வி அடைகிறோம், எதனால் தோல்வி அடைகிறோம், எப்படி வெற்றி பெறலாம் என்பதெல்லாம் நம்முடைய ஜாதகத்திலே தெரியும். அந்த கிரகங்களுக்கு உரிய என்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும், தெய்வ வழிபாடு செய்யணும். இப்படி பொதுவாக வந்து எங்களுக்கு கல்வி தடை இருக்குது, பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா விநாயகர் வழிபாடு. குறிப்பாக வந்து சங்கடகர சதுர்த்தியில் செய்யக்கூடிய விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு பிள்ளைகள் படிக்கலைன்னு சங்கடம் இருக்குல்ல, அந்த சங்கடம் தீர்வதற்கு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு. பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போடுங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போடுங்க. 4 தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம். 4 தீபம் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு உங்கள் பையனுடைய பேர்லையோ உங்களுடைய மகளுடைய பேர்லையோ யார் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியிலும்
நல்ல பலன் தெரியும். அதுலேயும் இந்த ஆகஸ்ட் மாதம் வரப்போது 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதிலெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி வருது ஆகஸ்ட் 31. அப்போ நீங்கள் வந்து என்ன கோரிக்கையை வைத்து கொண்டாலும் அதெல்லாம் விரைவில் நிறைவேறும். ஸோ பிள்ளைகள் படிப்பதற்கு அருகம்புல் மாலை 4 தீபம் விநாயகருக்கு, அவர் பேரில் பையன் பேர்லேயே பொண்ணு பேர்லேயே அர்ச்சனை பண்ணுங்க, நல்லா படிப்பாங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் திருப்பூர்ல மதன்குமார் பேசுறேன் மேடம். யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காங்க மேடம். உங்களுடைய வயது என்ன? 30 வயது மேடம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், சிம்ம நட்சத்திரம், பிறந்த நேரம் வந்து 5:21. ஒரு பரவாயில்ல அமைய மாட்டேங்குது மேடம் நிரந்தரமா. சரி, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம். வணக்கம் சார். அதாவது பொதுவாகவே ஒரு மன அழுத்தம், வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா மதன் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஆமாம், இந்த மன அழுத்தம் இந்த ஜாதகத்தில் இயல்பாக அப்படி குறிப்பிடப்படுகிறது. அப்படி மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்னா, திங்கட்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளை குறித்து வச்சுக்கோங்க. திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும், அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போகணும். எந்த பெருமாள் கோயில் இருக்கிறதோ திங்கட்கிழமை போங்க. அந்த கோயிலில் ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க. உங்களுக்கு எந்த 2 மணி நேரம் கிடைக்குமோ அந்த 2 மணி நேரம் கோயிலில் சும்மா உட்காந்துட்டு வாங்க. 2 மணி நேரம் உட்காந்துட்டு அங்கே தெய்வ நாமாக்களை மனசுக்கூட சொல்லலாம். நீங்கள் மட்டும் தெய்வத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு நான் சொல்லலை, அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லலை. சும்மா உட்காருங்க பெருமாள் கோயிலில் ஒரு 2 hours இப்படி உட்காந்துட்டுருங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போய் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற போது நீங்கள் கொஞ்ச காலத்திலேயே பார்ப்பீங்க, பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நல்ல வேலை விஷயம், தொழில் விஷயம்லாம் நல்ல செட்டில் ஆகும், நல்ல மாற்றங்கள் வரும். செய்து பாருங்க. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் வசந்திமா. நான் மதுரானத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்காக கேட்கணுங்க. பையனோட பேரு வயது சொல்லுங்க. பையன் பேரு அரவிந்த். என்ன வயதுமா? அவர் வந்து நவம்பர் 3, 92ல பிறந்தாரு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, கும்பலக்கணம். என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா? பையனுடைய கல்யாண விஷயமா கேட்கணுங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அவங்க பிரச்சனையை சொல்லுங்கம்மா. என்று விழா நாளா பார்த்துருக்கீங்க, என்ன பிரச்சனைமா சொல்லுங்கம்மா. என் பையனுக்காக தான் ஐயா. பையனுக்கு நவம்பர் 3, 1992ல பிறந்தாரு. இல்ல, அது வருஷங்கள்லாம் சொல்லிட்டீங்கம்மா. எவ்வளவு காலமா பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சம்பந்தங்கள் வந்தது, என்ன தடை வந்தது, அதை சொல்லுங்கம்மா. இல்லைங்க சார், ஒரு 5 வருஷமா நான் பாக்குறேன். அதுதான். ஆமா, அது எப்படின்னா எங்க பாக்குறேன், அனுப்புறேன், ஜாதகம்லாம் அனுப்புறேன், பாக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா திருப்பி பதில் வர மாட்டேங்குது. அப்படியே கேட்டாலும் எங்களுக்கு வந்து செட் ஆகலன்றாங்க. ராசி இல்ல, பொருத்தம் இல்ல, கட்டம் சரியில்லைன்றாங்க. ஆனா பையனுக்கு எந்த தோஷமும் இல்ல. பையன் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா இருக்காரு, நல்ல பையன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் இதுக்காகத்தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன். அதாவது திருமணம் எப்பொழுது ஆகும் என்று ஒரு வரியில கேட்டு பதில் கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஜாதகங்கள்ல பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, கூடி வராது. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால தான் எவ்வளவு காலமா பார்க்குறீங்க. என்ன தோஷம் மிக கடுமையா இருக்குமா. இது ஒரு நொடியில அடுத்த வருஷம் கல்யாணம், நாளை கல்யாணம் சொல்ற அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்துல இல்லைம்மா. இது நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க, இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. காலையில் ஒரு 9:30 மணி 10 மணி வாக்கில் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லாட்ட வாட்ஸ்அப்பில் வந்து அதில் மெசேஜ் போடுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பார்க்கணும், பையனுடைய ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுங்கள். முறைப்படி கட்டணம் செலுத்தி பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. முறைப்படியான பரிகாரங்களில் இறங்கணும், தெய்வ வழிபாடுகளில் இறங்கணும். அப்படி தான் திருமணம் கூடி வரும். நிறைய தடை இருக்கிறது. ஆகவே எங்களை நேரில் தொடர்பு கொள்வது என்பது உங்கள் அன்பு மகனுக்கு விரைவில் திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம் சார். அதாவது இது என்னன்னா, நிறைய நேயர்களுக்கு வந்து திருமண தடை அப்படின்னு தெரிகிறது. ஏன் திருமணம் கூடி வர மாட்டேங்குது, இதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் இது. மாறி வரக்கூடிய பெண் உலகத்தை இன்னும் நம்ம புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்க எதிர்பார்ப்பு என்ன? நான் நம்ம நிகழ்ச்சியிலே சொன்னேன், நாங்கள் நல்லா படிக்கிறோமே, நல்லா இருக்கோமே, நீ போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்கிறாங்களோ, நாங்கள் எதுக்கு போய் வாழணும் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கலாம், ஆண்களுக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் அது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னங்கிறது இன்னும் உலகம்
புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சொல்லுங்க மேடம். ரொம்ப யதார்த்தமா சொன்னீங்க சார். இன்றைய நேரலையில எங்களோட இணைந்து கொண்டு முத்தான 3 பரிகாரங்கள் அடிஷனலா கூட சில கேள்விகள் கேட்டிருந்தேன், ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. அதே மாதிரி நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றிமா. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.